சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர். ஒரு லாக்அப் டெத். அதாவது போன ஆட்சியில ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது ஒரு லாக்அப் டெத் 2 பேர் அப்பாவும் புள்ளையும் போலீஸ்காரங்களால அடிச்சு கொல்லப்படுறாங்க. அப்ப எதிர்க்கட்சியா இருந்தாங்கல்ல, இப்ப ஆட்சியில இருக்கவங்க. அப்போ போராட்டம் நடத்துனாங்க. எப்படி இந்த மாரியான ஒரு அநியாயங்கள் நடக்கலாம்? இந்த மாரியான விஷயங்கள் நடக்கவே கூடாது. அடிச்சு கொன்னவங்களுக்கு தண்டனை குடுக்கணும். அப்படிங்கிற மாரியான போராட்டங்கள் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்த பார்த்துட்டு இன்னைய முதல்வர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "இந்த படம் வந்து என்னைய ரொம்ப பாதிச்சிருச்சு. மனசு வந்து ரொம்ப கனமா இருக்கு, வலிக்குது. இந்த மாரியான சம்பவங்கள் வரலாறுல இனிமே நடக்கவே கூடாதுன்னு" சொன்னாரு. இப்ப நடந்திருக்கு. தம்பி அஜித் குமார போலீஸ்காரங்க அடிச்சு கொன்றுருக்காங்க. நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க. ஏற்கனவே நடந்த சம்பவத்த நடக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணீங்கல்ல. இப்ப நடந்துருச்சு. ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்வீங்க? அந்த பையனோட தம்பிக்கு வேலை குடுத்துட்டா, நிவாரணம் குடுத்துட்டா, அந்த உயிர் திரும்ப வந்துருமா? ஒருத்தன அடிச்சு கொல்ற அளவுக்கு அதிகாரம் குடுத்தது யாரு? இதெல்லாம் நடக்காம தடுக்கணுங்கிற எண்ணமே வரலைல்ல. ஒரு ஆட்சியில நடக்குது. அப்ப நீங்க தான் பேசுறீங்க. இந்த மாரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு உங்க ஆட்சியிலேயே நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க? இப்ப அந்த தம்பியோட வழக்குக்கே வருவோம். ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கல்ல, நகைய காணான்ட்டு. அந்த அம்மா மேல 2011 காலகட்டத்திலேயே நெறைய வழக்குகள் இருக்காம். சீட்டிங் கேஸ். வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு ஏமாத்திருக்காங்க. அதுக்கே இன்னும் அவங்க தண்டனைலாம் குடுக்கல. அந்த வழக்குகள்லாம் நிலுவையில தான் இருக்கு. அதுலருந்து தப்பிச்சுட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அத எடுத்துக்கிட்டு, இவன தீவிரவாதியாங்க. தீவிரவாதிய கூட இப்படிலாம் போட்டு அடிக்கக்கூடாதுங்க. இவங்களுக்கு அடிக்கிறதுக்கான அதிகாரம் யார் குடுத்தது? ஒரு கோயில்ல காவலாளியா வேலை பார்க்குறான். நீங்க வர்றீங்க, உங்க அம்மாவ கூட்டு வர்றீங்க. உடம்பு முடியாதவங்க. வீல் சேர்ல உள்ள கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறீங்க. அதுக்கு அந்த பையன் கொஞ்சம் பணம் கேட்குறான். உங்களால குடுக்க முடியும்னா குடுக்கணும். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். ஆனா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? என்ன கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க அந்த பையன் மேல? நான் வந்து வேலட் பார்க்கிங், அதாவது இது வந்து எப்படி சொல்றது? இது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. இது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கிற இடம் கிடையாது. தியேட்டர் கிடையாது. வேலட் பார்க்கிங் மாரியான ஒரு விஷயத்த இங்க கொண்டு வர்றதுக்கு, அந்த பையன்ட்ட கொண்டு போய் கார பார்க் பண்ண சொல்லி குடுக்குறீங்க. அவனுக்கு கார் ஓட்டத் தெரியாதுங்க. அஜித்குமாருக்கு கார் ஓட்டத் தெரியாது. அவன் அவனோட ஃப்ரெண்ட கூப்ட்டு கார பார்க் பண்ண சொல்றான். திரும்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் ஃப்ரெண்டு தான் கார பார்க்கிங்ல இருந்து எடுத்து கொண்டாந்து குடுக்குறான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சு நீங்க எப்படி அஜித் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க? சரி, கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட்ட ரிஜிஸ்டரா எழுதி கம்ப்ளைண்ட் குடுக்கல. எஃப்ஐஆர் போடல. கோயில் நிர்வாகம் அந்த பையன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து விடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறீங்க. வீட்டுக்கு அனுப்பிடுறீங்க. ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அவன போய் இப்படி திரும்ப ஒரு தீவிரவாதிய புடிக்கிற மாரி புடிச்சு கொண்டாந்து அடிச்சு கொன்றுருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவன் என்னய்யா குத்தம் பண்ணான்? அதுக்கான அதிகாரம்லாம் உங்களுக்கு யார்யா குடுத்தது? அதாவது, "நீ நகைய எடுத்துட்டீல்ல, எங்கே வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சா பரவால்ல. நீ தான் எடுத்தேன்னு ஒத்துக்கன்னு சொல்லி அடிச்சிருக்கீங்க. பார்த்தவங்க அத்தன பேரும் சொல்றாங்கய்யா, இந்த வார்த்தை சொல்லி தான் நீங்க அடிச்சீங்கன்னு. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்காம, தண்ணீல மொளகா பொடிய கலந்து குடுத்துருக்கீங்களா? நீங்கலாம் மனுசங்களையா? சரி, இவங்க தான் அரக்கங்களா இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் டீம் அடிச்சு கொன்னுட்டாங்க. அந்த 6 பேர் அடிச்சு கொன்னாங்கல்ல, அவங்க குடும்பம் இவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்து தர்ணா பண்றாங்க. உங்களுக்குமா மனசாட்சி இல்ல? உன் குடும்பத்துல ஒருத்தன இந்த மாரி அடிச்சு கொன்னாந்து கொன்னுட்டாங்கன்னா, நீங்க போய் தர்ணா பண்ணுவியா? மேலதிகாரி அடிக்க சொன்னாராம், இவங்க அடிச்சாங்களாம். அதிகாரி வேற ஏதோ சொல்றாங்க. அத செய்வாங்களா அவங்க?
ஒரு உயிர் போயிடுச்சு. உயிர் போயிடுச்சு. இவங்க அடிச்சு கொன்னுட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமே. சாத்தான்குளம்னு ஒரு ஊர்ல ஒரு லாக்அப் டெத் நடக்கும்போது, இங்க இருக்க நடிகர்கள்லாம், ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் எல்லாருமே மேக்ஸிமம் கொந்தளிச்சீங்கல்ல. நடந்துட்டு இருக்க ஆட்சிக்கு எதிரா பேசுனீங்கல்ல. நியாயம் வேணும்னு சொல்லி சொல்லி உங்களோட பதிவுகள்லாம் போட்டீங்கல்ல. இப்ப ஏன் எல்லாரும் மூடிட்டு இருக்கீங்க? இது தெரியலையா உங்களுக்கெல்லாம்? நான் போன ஆட்சின்னு சொன்னேன். அதாவது ஏடிஎம்கே ஆட்சி. உங்க ஆட்சியில ஒரு லாக்அப் டெத் நடக்குது. அப்ப எதிர்க்கட்சிகள்லாம் போராடினாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சாங்க. இப்ப நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பண்ணாங்களோ, அதே தானே பண்றீங்க. உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் கையில இருந்துச்சுல்ல, அந்த லாக்அப் டெத்துக்கு அப்புறமும் கூட, இந்த மாரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்டின்னா, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சட்டதிட்டங்கள போலீஸ்க்கான ஒரு சட்டதிட்டங்கள மக்கள அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, இந்த மாரியான உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல அப்டிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கணும்ல. அத நீங்களும் செய்ய தவறிட்டீங்க. உங்கள எதிர்த்து பேசினவங்களும் செய்ய தவறிட்டாங்க. ஒருத்தரு அந்த குடும்பத்த நேரா போய் பார்த்து, ஆறுதல் சொல்லிட்டு, அவங்களுக்கு நிவாரணம் பணம் குடுத்துட்டு வர்றாரு. அத நீங்க விமர்சிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? உறுத்தலையாயா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி? அரசியல் பண்றதுக்கு நெறைய வழிகள் இருக்குய்யா. ஒரு அப்பாவி பையனோட உயிர வச்சு அரசியல் பண்ணாதீங்க. இந்த மாரியான விஷயங்கள் சமூகத்துல இனிமே நடக்கவே கூடாது அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. தயவு செய்து.